வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவாகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாறா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, ஏகம்பத்து உரை என் தாய் போற்றி. சீரார் திருவையாறா போற்றி. அதாவது அப்பர்னு அழைக்கப்படுற திருநாவுக்கரசர் அவர் பல சிவ கோயில்களுக்கு பாத யாத்திரையா போய் சிவனை வழிபடுறத அவர் வழக்கமா வச்சிருந்தார். அவருக்கு கைலாயம் போய் சிவனை தரிசனம் பண்ணணும்ன்ற ஆசை. அதுக்காக அவர் கிளம்பி போயிடுறாரு. பாத யாத்திரையவே நடந்து போறாரு. அவருடைய தள்ளாத வயசுலயுமே ராத்திரி பகல் பார்க்காம கைலாயத்தை நோக்கி அவர் புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. நடந்து நடந்து அவர் பாதெல்லாம் தேஞ்சு ஒரு கட்டத்துல அவர் ஊர்ந்து ஊர்ந்து போறாரு அந்த திசையை நோக்கி. அவர் உடம்பெல்லாம் ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட வழிய வழி அவர் போயிட்டே இருக்காராம். இதை பார்த்து சிவபெருமானம் ஒரு முனிவர் ரூபத்துல கைலாயத்துக்கெல்லாம் இப்படி சாதாரண மனிதர்கள்லாம் போக முடியாது, நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திருநாவுக்கரசரும் என் உயிரே போனாலும் கூட பரவாயில்ல, நான் சிவபெருமான தரிசனம் பண்ணாம திரும்ப மாட்டேன்னு அவர் ஊர்ந்து போயிட்டே இருக்காராம். இதை பார்த்து கருணையோடு இருக்கிற சிவபெருமான் நீ என்ன தரிசனம் பண்றது, உனக்கு நானே தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க இருக்கிற பொய்கையில அங்க ஒரு குளத்துல முங்கி எழுந்துரு, நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் கைலாய காட்சின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. திருநாவுக்கரசர் அந்த பொய்கையில முங்கி எழுந்துக்கிறாரு. அவரு எழுந்த இடம் தான் திருவையாறு. அந்த திருவையாறு கோயில்ல மூலஸ்தானத்துலதான் இறைவன் கைலாயத்துல எப்படி இருப்பாரோ பார்வதி பரமசிவன் அப்படியே அந்த தேவர்கள் புடைசூழ அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அதை அடுத்து வர பாடல்களை கூட திருநாவுக்கரசர் அதை வர்ணிச்சிருக்கிறார். அங்க எப்படி எல்லாம் பார்த்து எப்படி தரிசனம் கிடைச்சதுன்னு. அததான் சீரார் திருவையாறை போற்றின்னு சொல்ற. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. இது ஏகம்பம்ன்றது காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகம்பரநாதர் கோயிலையும், என்தாய் என்றது இறைவனையும் தான் குறிச்சு அவர் சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவாகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.